Hi friends, welcome to Colorful Ari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா embossed thread loading எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் அவுட்லைன் வந்து ஜரி வச்சு வந்து ஃபில் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து அந்த thread எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மால் செயினா போட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இந்த அவுட்லைன் வந்து ஜரி thread வச்சு finish பண்ணிட்டேன். இப்போ நார்மலா நம்ம thread loading கொடுக்கறோம் அப்படினா ஸ்ட்ரைட்டாவே வந்து நம்ம thread loading வந்து கொடுத்து வந்து fill பண்ணிடுவோம். இது வந்து embossed thread loading கொடுக்க போறோம். அதனால இந்த சென்டர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா thread வந்து நம்ம வந்து glue போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து thread loading வந்து கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம thread வந்து glue வந்து போட்டு அப்ளை பண்ணனும். அதுக்காக அது மெஷர் பண்ணி வந்து கரெக்ட்டா வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த thread தான் வந்து நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த thread வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ப்лауஸ்க்கு வந்து பைப்பிங் குடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுவாங்க. நம்ம அத தான் வந்து இப்போ எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ண போறோம். இத வந்து கரெக்ட்டா எவ்வளவு வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம க்ளூ போட்டு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இதல வந்து நீங்க கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் அதாவது இப்போ thread இந்த மாதிரி மேலே வச்சிட்டு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து ஒட்டாதீங்க. இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டாதீங்க. அதாவது இங்க கொஞ்சம் கேப் விடுங்க. இங்க இருந்து இங்க கொஞ்சம் கேப் விட்டு இந்த சென்டர்ல மட்டும் thread வந்து ஒட்டினா போதும். இப்போ நான் அதுக்கு அளவா வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸ்ல வந்து நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ இத லைட்டா வந்து க்ளூ போட்டு சென்டர்ல வந்து ஒட்ட போறேன். லைட்டா வந்து க்ளூ போடுங்க. ரொம்ப அதிகமா வந்து போட வேண்டாம். நிறைய போடாம இந்த மாதிரி லைட்டாவே வந்து போடுங்க. இப்போ இந்த thread எடுத்து இந்த நம்ம க்ளூ மேல வந்து வச்சு ஒட்டிரலாம். இந்த மாதிரி ஒட்டிருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா dry ஆகட்டும். இப்போ இது நல்லா dry ஆயிடுச்சு. இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசுறு மாதிரி தெரியுது. அதாவது இப்படியே நம்ம வந்து லோட் பண்ணோம் அப்படினா இந்த பிசுறு வந்து நம்ம லோட் பண்ணதுக்கு மேல வந்து தெரியும். அதனால இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் நார்மல் டெய்லரிங் thread வச்சு ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் வச்சு இத வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிரலாம். அந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி பிசுறு வந்து தெரியாது. அத கவர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த பிசுறு தெரியிற இடத்துல வந்து இந்த பிசுறு தெரியாம நல்லா லாக் பண்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஒரு டைம்க்கு 2 டைம் மறுபடியும் அதே பிளேஸ்ல போட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த பிசுறு வந்து வெளியில தெரியாம இருக்கறதுக்காக நம்ம ஒரு டைம்க்கு 2 டைம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப அந்த பிசுறு வந்து நம்ம லோட் பண்றதுக்கு மேல வந்து தெரியாது. இது வந்து க்ளூ அப்ளை பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல பிராக்டீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணாம டைரக்டாவே இந்த மாதிரி thread வச்சு லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ட்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஏனா இங்க தான் வந்து அதிகமா பிசுறு வந்து இருக்குது. சோ அத லாக் பண்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து எண்ட்ல வந்து போட்டுக்கங்க. இப்போ இத நம்ம நாட் போட்டுறலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த லோடிங்க்கு நான் இந்த ரெட் கலர் silk thread தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இத வந்து டபுளா வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க மேல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். silk thread வந்து டபுள் thread-ஆ வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மேல thread எடுத்துட்டு கிராஸா வந்து ஸ்டிட்ச் போடுங்க. ஒரு லாங் செயின் போட்டுட்டு
அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து த்ரெட் மேலே எடுக்கணும். இப்போ இங்கே ஒரு லாங் செயின், அதுக்கு மேலே ஒரு ஸ்மால் செயின். ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. நம்ம கீழே கொடுத்துருக்குற அந்த பைப்பிங் த்ரெட் வந்து தெரியாமல் வந்து லோட் பண்ணணும். அதுதான் வந்து இது ரொம்ப முக்கியம். ஒரு லாங் செயின் கொடுத்து ஒரு ஸ்மால் செயின் கொடுங்க, அவ்வளோதான். கீழே ஒரு ஸ்மால் செயின் கொடுத்து மேலே செயின் எடுக்கிறோம். அந்த ஒயிட் த்ரெட் தெரியாமல் நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்மால் செயின் போடாமல் இப்படி மேலே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் வந்து சிக்கு வந்துடும். அதனால் ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. அந்த ஒயிட் த்ரெட் கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக இருக்கணும். அந்த ஒயிட் த்ரெட் சுத்தமாகவே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒயிட் த்ரெட் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. அப்போ வந்து அது வந்து மறைஞ்சிடும். இந்த எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின் போடுறோம், அவ்வளோதான். இப்போ இதே த்ரெட்டில் சைடில் இருக்கிற கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நான் இதே த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த சைடில் இருக்கிற கேப் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு செயின் போடுறப்ப அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். த்ரெட் லோடிங்கும் எம்போஸ்டு த்ரெட் லோடிங் வந்து ஒரே மாதிரி தான். அந்த இடையில வந்து த்ரெட் மட்டும்தான் கொடுக்குறோம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து சேம் தான். உள்ளே வந்து நம்ம த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ணுறப்ப இந்த மாதிரி மேலே எம்போஸ்டாக தெரியும், அவ்வளோதான். இப்போ இங்கே சைடில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மறுபடியும் இன்னொரு செயின் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்னொரு செயின் வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து எம்போஸ்டு த்ரெட் லோடிங்.
அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேடட் லோட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் வச்சு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன், அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட டிராயிங். இதுதான் நான் போட்ட டிசைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடட் லோட் ஸ்டிச், அதாவது த்ரெட் லோடிங் தான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறேன். எம்போஸ்டு லோடு ஸ்டிச். கலர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். லைட் ரோஸ் கலர், ரெட் கலர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். சென்டரில் வந்து ஹாஃப் பீடு வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இதுவும் ஒயிட் பேர்ல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை பீட்ஸு டல் கோல்டு கொடுத்துருக்குறேன். இந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைன்லேயும் பீட்ஸாக வந்து கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃபுக்கும் வந்து அதே பேடட் லோடு தான் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கிறேன். இந்த 4 ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா த்ரெட் வச்சு லேசி டேசி ஸ்டிச் அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து அவுட்லைன் வந்து ஜரி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட் ஃபில்லிங் வந்து பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிராயிங்கோட பிக்சரையும் இந்த டிசைனையும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.